இயேசு கிறிஸ்துவின் அது உனது மன்னாமத்தினாலே கூறி வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் என்னுடைய வசனத்துக்கு நம்ம கணிச்சிருக்கிறோம். நம்ம கொலோசிய புத்தகத்துக்கு நம்ம திருப்பிக்கிறோம். கொலோசிய புத்தகம் 1 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொண்டு 13-14 வசனத்தை வாசி. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும். பலவீனமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும்படியாக உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்தி அதை உண்மை நாங்கள் நம்பி உம்முடைய நாமத்தை நாங்கள் விசுவாசித்து உங்களை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னம் எங்கள் ஒரு மீது வந்து அமர்ந்து அன்று நாங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அடியை மறைத்து உண்மை வெளிப்படுத்துங்க. கிருமிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை பங்குகிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. மீட்பு, அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய மீட்பு அல்லது விடுதலை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. நமக்கு கிடைக்க வேண்டிய மீட்பு அல்லது விடுதலை யாரிடத்துல இருக்கு? இயேசு கிறிஸ்து இடத்துல தான் இருக்குது அப்படின்றத நாங்கள் நாளே பார்க்கணும். நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை இருளின் அந்த காலத்தில், அதாவது இருளினுடைய அதிகாரத்தில் இருந்துச்சு. இருளினுடைய அதிகாரத்தில் இருந்துச்சு. இந்த இருளினுடைய அதிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரம் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொலோசிய புத்தகத்தில் நாங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பும் பொழுது நாம் எதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை கீழ்ப்படிய பண்ணியிருந்துக்கிறோம், நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை ஒப்புவிச்சிருக்கிறோம். நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்மளை தாழ்மைப்படுத்தி நம்மளை வந்து தாழ்த்தி நம்ம பயந்து நம்ம ஜீவிச்சிருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குற நேரம் நல்லா கவனிங்க. அந்த கொலோசிய புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது. வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நல்லா கவனிச்சீங்கன்னா மாயமான தாழ்மை அப்படின்னால இந்த மாயமான தாழ்மை அப்படின்னா இது வந்து மாயமானது அப்படின்னா அப்படி நல்லா கவனித்தது மாய கண்ணாடி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சில திடீர்னு மாயமாக மறந்து போச்சு அப்படிம்பாங்க, காணாம போச்சு அப்படிம்பாங்க. சரிதானே? இப்போ இந்த காணல் நீர் மாதிரி சில விஷயங்களை பார்த்தா நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா பெரிய குளம் நிற்கிற மாதிரி இருக்கும். போக பார்த்தா அந்த தண்ணி என்ன செய்யாது, இருக்காது. அந்த மாதிரி மாயமான தாழ்மை. அப்ப இந்த அதாவது என்ன சொல்றது, தேவையில்லாத, ஒன்றுமே இல்லாத, ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாத காரியங்களில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தாழ்த்தி அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்திக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்வாங்க. தேவ தூதர்களுக்கு என்ன செய்வாங்க? ஆராதனை செய்வாங்க. தேவ தூதர்கள் வந்து பல வடிவங்கள்ல இருப்பாங்க. பல வடிவங்கள்ல தேவ தூதர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியாது, நான் கண்டிருக்க மாட்டேன், உண்மையா பொய்யான்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய துணிச்சல் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க சம்மந்தமே இல்லாத எத்தனையோ விதமான காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருப்போம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் உருவாக்கணுமோ, மனிதர்கள் என்னெல்லாம் உருவாக்குனார்களோ அப்படி உருவாக்கின எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணிவாய் நுழைந்து அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆராதனை செய்வாங்க. இது மட்டும் இல்லாம தங்களுடைய மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டு இருப்பாங்க. தங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச சிந்தை, தங்களுக்குள்ள இருக்கிறதால அந்த மாம்ச சிந்தை வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இருமாப்பு அடைந்து போயிருப்பாங்க. இருமாப்புல என்னன்னா யாரு என்ன சொன்னாலும் சரி, எத்தனை உண்மைத்துவத்தை சொன்னாலும் சரி, அது யாருமே என்ன செய்ய போறதில்லை, கேட்க போறதில்லை. அப்படின்னு என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க.
சாணி. அது மட்டும் இல்லாம சாணி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாருக்குமான மீட்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு எல்லாத்துக்குமான மீட்பு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட மீட்பு அப்படின்னா சாணி, ஆண்டவராகிய தேவன் தமது அன்பின் குமாரன் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களை உட்படுத்துகிறதற்காக, எங்களை என்ன செய்யணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள அவருடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களை உட்படுத்துகிறதற்காக தமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே சரி சபிக்கப்பட்ட மரமாகிய தூக்கு மரம், அதாவது சிலுவை என்னும் மரத்துக்கு அந்த மரத்துல தூக்கிலிட்டார். எதற்காக அப்படின்னா அவருடைய அன்பின் குமாரன் இருக்கக்கூடிய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம், அங்க பரிசுத்தம் நிறைந்த இடம். அந்த இடத்துக்கு நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை கொண்டு போகணுமா இருந்தா அவருடைய அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக என்ன செய்யணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும், தூக்குல போட வேண்டும். அதாவது சிலுவையில் என்ன செய்யணும், அவரை பலியிட வேண்டும். அவரை பலியிட்டாதான், அந்த பலியின் இரத்தத்தின் மூலமாக தான் நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். அப்ப 14ஆம் வசனம் சொல்லுது சரி, குமாரனாகிய அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்குள் சரி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அல்லது அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சரி பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலதான் எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் மீட்பு எங்களுக்கு உண்டு. பாவம் மன்னிக்கப்படலைன்னா எங்களுக்கு மீட்பு என்ன செய்யாது, எங்களுக்கு மீட்பு வராது. சரி, அப்ப பாவம் மன்னிக்கப்பட வேணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பாவத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. பாவத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. சரி, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி சொல்லப்பட்டிருந்த வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப பாவத்தை மறைச்சா அவனுக்கு என்ன கிடைக்காது, அவனுக்கு பாவத்தை மறைக்கிறவனுக்கு மீட்பு கிடைக்காது. மீட்புனா என்னது, வாழ்வு, நித்திய வாழ்வு அவனுக்கு அது கிடைக்காது. எவன் ஒருத்தன் பாவத்தை மறைச்சிக்கிட்டு பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே என்னமோ இந்த 10 பேரை ஏமாத்துற மாதிரி கடவுளை என்ன செய்யறது, ஒரு மனிதன் ஏமாத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன கிடைக்காது, அவனுக்கு மீட்பு கிடைக்காது. பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை செஞ்சு என்ன செய்யணும், விட்டுவிட வேணும். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யும், அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். அப்போ 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனம் உங்களுக்கு என்னத்தை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சுட்டி காட்டுது, 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா, நல்ல கவனி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அவ முன்னாடி ஒரு வசனம் சொல்லுது, 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். எங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கணும். நாங்க எங்களை முட்டாளாக்கி கொள்ளக்கூடாது. சரி, எங்களை நாங்களே முட்டாளாக்கிக்கிட்டு சரி நாங்க என்ன நம்ம சொல்றோம், எடுத்தால் என்ன சரி ஒரு சின்ன ஒரு வியாதி வந்துட்டான், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டான், சரி ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு நம்ம முகம் கொடுத்துட்டோம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் ஒரு பாவமும் செய்யலையே, எதுக்கு என்னக்கா சொல்றது, எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த ஒரு தீமையை நினைஞ்சதில்லை, செஞ்சது இல்லையே, எந்த பாவத்தை நினைஞ்சது கிடையாது, செஞ்சது இல்லையே அப்படின்னு சொல்லி மிக அழகா நம்ம என்ன பண்றோம், யாரை கேட்டாலும் இந்த வார்த்தை பேசுவோம், நான் எந்த பாவமும் இணைஞ்சது கிடையாது, செஞ்சது இல்லையே, நான் ஒரு பாவமும் நான் செஞ்சது இல்லையே, அப்ப எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நாமளே என்ன பண்றது, கேட்டுக்கொள்றது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் விசுவாசம் இல்லாம வருகிற எல்லாமே பாவம்னு மிக தெளிவா சொல்லிக்குது வசனம். விசுவாசம் இல்லாமல் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன பாவம் இருக்குது.
அப்ப விசுவாசம் இல்லாம வருகிற எல்லாமே பாவம். நீ தேவன் கிட்ட விசுவாசிக்காம உன்னுடைய இஷ்டத்துக்கு என்னெல்லாம் பண்ணி சார் என்னெல்லாம் செய்து எதெல்லாம் எடுக்கிறியோ எதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறியோ அதெல்லாம் பாவம்னு மிக தெளிவாக என்ன செஞ்சுது சொல்லிடுது சாரே. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்ல கவனிங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி நான் எந்த ஒரு பாவமும் செய்யணும்னு சொல்லணுமா? நம்மளால ஒருத்தரும் சொல்லி பாவம் செஞ்சே இல்லைன்னு சொல்லி எங்களால் என்ன செய்யலை சொல்லலை. விசுவாசத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? நீங்க அது அந்த 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 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது எங்க அந்த வசனம் இருக்கு? விசுவாசம் இல்லாமல் வர்றது எல்லாமே பாவம் எங்க இருக்கு? நல்ல கவனிங்க சாரி. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில சாரி அவரை நம்ம விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு என்ன செய்யறாரு எப்பொழுதுமே நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார் சாரி. ஆனா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா தேவையில்லாம கண்ட விதமான ரீதியில போய் எத்தனையோ பேருக்கு செவி கொடுத்து தேவையற்ற ரீதியில பலவிதமான லோனுகள், பலவிதமான கடன்கள், பலவிதமான விஷயமான பாரிமளம் பண்ணி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நமக்கு நாமளே என்ன பண்ணி போறோம், இழுத்து தூக்கி தலையில போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கிட்டு கடைசி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு விருதுமோ நம்ம வார்த்தைகள் நம்ம வாய திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு விருதுமோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாய திறக்கிறோம். எப்படி திறக்கிறோம்? நான் எந்த பாவமும் என்ன செய்யலையே, எனக்கு இந்த போராட்டம், எனக்கே இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, ஏன் எனக்கு சந்தோஷமே இல்லை, நிம்மதியான ஒரு தூக்கம் கூட என்னால் தூங்க முடியலைன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் போராடி கொண்டிருக்கிறோம். சாரி. அப்போ நீங்கள் ஒன்றை தெளிவாக கவனிச்சிங்கன்னா நல்லா கவனிங்க சாரி. அங்கே இப்போ 1 யோவான் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி 4வது வசனம் சொல்லுது, வாசிங்க. 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். உலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு, உலகத்துல பல போராட்டங்கள் இருக்கு, சரியா? உலகத்துல பல விதமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கையடக்க தொலைபேசிலேயே பல விதமான விஷயங்கள் இன்னைக்கு சாத்தான கொண்டு வச்சுக்கிறான். இன்னைக்கு தொழில்நுட்பம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு சரி. ஆனா நாம தெரிந்தெடுக்க வேண்டிய விஷயம் தேவனால் பிறந்ததுதான் இதுவா அப்படின்றத சரிதானே நாங்க சரிவர ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஏற்ற ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு பயப்படுவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை கொண்டு இது தேவனால் பிறந்தது அப்படிங்கிறது, தேவனால் வந்தது, தேவனால் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி எனக்கு தெரியுமா இருந்தா அது உலகத்தை ஜெயிக்கும். அப்படி என்னத்தை ஜெயிக்கும்? பாவத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம யார் மேல விசுவாசம் வைக்கணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கணும். எதுக்கு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவருக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்குது. அப்ப அவருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடையாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலோசியர் புத்தகத்தில் நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் என்ன சொல்லப்படுது பாத்தீங்கன்னா அதாவது 15-16 வசனம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா அவர் மனிதனாக பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் அதரிசனமான தேவனுடைய சற்றுருவமாக இருக்கிறார். அவர் மனுஷனாக தான் பிறந்தார் உலகத்துல. மரியாள் என்னும் ஒரு கன்னிகை வயிற்றுல கற்பம் தான் பிறந்தார் உண்மை. ஆனா அவர் அப்படி பிறந்திருந்தாலும் அவர் யார் அப்படின்னா அவர் அதரிசனமான தேவனுடைய சற்றுருவமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் யார் அப்படின்னா சர்வ சிருஷ்டிக்கும், அதாவது சர்வ படைப்புக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற சகல படைப்புகளுக்கும் முந்தின பேருமானவராக இருக்கிறார்.
அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதது ஒண்ணுமே இல்லை. ஏன் அவருக்குள்ள சகலமும் அவருக்குள்ள படைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் படைக்கப்பட்டிருக்கிறது, பூலோகத்தில் உள்ளவைகளும் படைக்கப்பட்டிருக்கிறது. காணப்படாத படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், என்னென்ன பெரிய சிங்காசனங்கள்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய எந்த பெரிய ராஜ்யங்கள் ஆனாலும், எவ்வளவு பெரிய துறைத்தனங்கள் ஆனாலும், எவ்வளவு பெரிய கர்த்தத்துவங்கள் ஆனாலும், எவ்வளவு பெரிய அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது. அப்படி அவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொண்டும் தேவையில்லாம போய் தேவ தூதர்களுக்கு சும்மா தேவன் இல்லாத அனாவசியமான காரியங்களிலே மனிதர்கள் சொல்லுகிற தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு துணிஞ்சு போய் ஆராதனை செஞ்சு தங்களை தாங்களே அதுகளுக்கு அடிமைப்படுத்தி தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய யுக்தியினாலே செய்த எத்தனையோ விதமான பொண்ணு பொருள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் தங்களையே தாங்களே அடிமைப்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வீணாக தங்களை இருமாப்படைய செய்து தங்களை தாங்களே ஏமாத்தி கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. அப்ப அவருக்குள்ள எல்லாம் இருக்குது. அவர்கள் இல்லாதது ஒற்று சின்ன ஒரு விஷயம் கிடையாது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிற்கிறது. அவர் ஒருத்தரை பிடிச்சா, யாரை பிடிச்சா அவர் ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டோம்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய காலையில பிடிச்சுக்கிட்டோம்னா, சரி நமக்கு தேவையானது என்னவோ சரி அது எல்லாமே அவரிடத்துல தான் இருக்குதுன்றத நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம அவரிடத்துல இருந்து எல்லாவற்றையும் மிக இலவசமாக எங்களால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அவருக்குள்ளதான் எல்லாம் இருக்கிறது. சார் சார் நல்ல கவனிங்க. அப்ப அவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்று அங்கே கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு திரும்ப வரும்போது சொல்றாரு என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் என்ன பண்ற அப்படின்னா, நீ சும்மா தேவையில்லாம காணாம போற அழிஞ்சு போற சானே அழிஞ்சு போற காரியங்கள் எல்லாம் நீ போய் இணைஞ்சிட்டு இருக்க. தேவ தூதர்கள் அந்த தூதர்கள் இந்த தூதர்கள் சொல்லிட்டு எல்லா விதமான ரீதியில சதானே என்ன பண்ற, பணிவிடையை கொண்டு வந்த தேவனுடைய சத்தத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஊழியக்காரன கடவுள் கும்புற ஒரு கூட்டம், தீர்க்கதரிசிகளை கடவுள் கும்புற ஒரு கூட்டம், அவருக்கு ஊழியம் செய்த நிறைய பேர்த்த புனிதர்கள் சொல்லி வச்சு கும்பிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், தேவ தூதர்கள் திருத்தூதர்கள் பணி அப்படின்னு சொல்லி கத்தோலிக் பைபிள்ல இருக்குது. அப்ப இந்த தூதர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க, அதுக்கான நேரங்களை காலங்களை ஒதுக்குறாங்க, திருவிழா செய்யறாங்க, இப்படிலாம் பெரிய பெரிய காரியங்களாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, நீ அறிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் நீ உட்பட்டு அங்க போய் நீ இருக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நீ இழந்து விடும்படியான அந்த பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக உன்னை அவர்கள் ஏமாத்துகிறார்கள். நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய். யாருமே ஏமாறாத, எல்லாம் பொய்யான வாழ்க்கை, பொய்யான காரியம், அதெல்லாம் பெற்று அப்படின்றார். நீ அதை இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி விளக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? அப்ப என்ன, நீ கிறிஸ்துவனே கூட என்ன பண்ணுகிற, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறைச்சிட்ட. நான் உலகத்துல மறைச்சு செஞ்சிட்டு இருந்த எல்லா வழிபாடு எல்லா விதமான ஆராதனை எல்லாம் விட்டுட்டு நான் கிறிஸ்துவை மட்டுமே ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்ட, பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ற சொல்லி உனக்கு ஆண்டவர் அதை நீ துணிகரமா செஞ்சிட்டு நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னா, சார் நான் ஒரு பாவமுமே செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் நிம்மதியே கிடையாது.
எனக்கு மட்டும் என் சந்தோஷமே கிடையாது. நீ சொன்னதை மீறிட்ட. இதை தொடாதானே என்ன செய்யறாத, நீ தொடுற. இதை தீண்டாதானே என்ன பண்ற, நீ அதை தீன்ற. இதை ருசிக்காதானே என்ன பண்ற, நீ அதை ருசிக்க. சகலத்தையும் பண்ணிட்டு நீ கேட்கிறவனுக்கு பிரச்சனை வரும்போது நான் சொல்ற. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றவங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போயிடுவோங்க. என்னமோ பண்றோம், காணிக்க கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இது கொடுக்குறோம். எங்களுக்கு மட்டும் நிம்மதிங்கிறதே நாங்கள் இந்த வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்றேன்னா, உன்னை நீ ஆராய்ச்சி பார்க்க வேணும். உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு பாவத்தை உன்னை மீட்டவருக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு. சார் அப்புறம் ஆலோசனை வந்து, சார் உனக்குள்ள பாவம் இல்லை, நான் பாவமே இல்லாதவன், நான் பாவமே செய்யலையே, எந்த பாவமும் நான் இணைஞ்சு கிடையாது, செஞ்சதே இல்லைன்னு நீ சொல்றேன்னா, உன்னை போல ஏமாத்துக்கார இந்த உலகத்துல யாருமே என்ன இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியும். நீ அவ்வளவு பெரிய பயங்கரமான பாவி சானே. ஆனப்படினால நீ உன்னை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. நீ ஒரு உண்மை உள்ளவன் இல்லை, நீ ஒரு உண்மை உள்ளவள் இல்லை, நீ உன்னை ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. நீ உன்னை ஏமாத்தி உன்னை அழைத்தவரை, உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவரை, உனக்காக தன்னுடைய குமாரனையே சிலுவை என்னும் தூக்கு மரத்திலே பலியாக செலுத்தினவரை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. அப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறபடினால உனக்கு ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று ஆண்டு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, சார் உன்னுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் அவர்கிட்ட ஆண்டு இருக்கிற ஒரு விசித்திரமான குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வச்சிருந்த அன்பு அவ்வளவு அன்பு. இன்னைக்கு எங்க மேலே அப்படித்தான் அன்பு வச்சிருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக தான் என்ன பண்றார் அப்படின்னா, மறுபடி ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. சாமி நீ உன் பாவத்தை அறிக்கை செய். அந்த பாவத்தை நீ என்ன அறிக்கை செய். அப்படி நீ பாவத்தை அறிக்கை இட்டுட்டீன்னா, பாவத்தை உனக்கு என்ன செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வராது மட்டும் இல்லாம, சார் நீ செய்த பாவம் அக்கிரமங்கள் மூலமாக உனக்கு வந்த மிகப்பெரிய பெரிய 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 ஆபத்துகள், பெரிய பெரிய சாபங்கள், சதானே உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான தண்டனைகளையும் உன்னை விட்டு நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறதற்கு சாரி அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவரும் எப்பொழுதும் ஒரு நீதி உள்ளவருமாக என்ன செய்றார் வந்து உனக்கு முன்பதாக இருக்கிறார். சாரி அப்ப அப்படி உனக்கு முன்பதாக அப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு முன்பதாக நீ உன்னை நான் நீதிமான் காட்டிக்க உன்னால எப்படி முடியும்? ஒரு நாள் நம்மளை யாரும் நம்ம நீதிமான்கள் இணைஞ்சுக்கிறார் காட்டிக்கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் பாவிகள், ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமும் பாவத்தோடு போராடிட்டே கிடக்கிறோம். பாவம் நம்ம வாழ்க்கை சுற்றி கொண்டே இருக்குது, பாவம் செஞ்சுட்டே இருக்கு. ஆனால் சொல்கிறோம் பாவம் செய்யலை, பாவம் செய்யலை, நாங்கள் எந்த பாவமும் செய்யலை அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களையும் ஏமாற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சபை ஊழியர்களை ஏமாற்றி எங்களை சார்ந்தவர்களை ஏமாற்றி கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வெளிவேசத்தை போட்டு என்ன பண்ணிருக்கிறோம், ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். வேஷத்தை கர்த்தர் உடனடியாக கிளியாக இருந்தால் ரொம்ப அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். முகத்திரையை கிழிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றார், நீ பாவத்தை மறைக்க மாட்டேன், செய், அதை விட்டு விடு, இரக்கம் பெறுவ. சாரி உன்னை மீட்கிறவர் உன் ஆண்டவராகிய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய உன்னதமான குமாரன். அந்த குமாரன் ராஜ்யத்துக்குள்ள உன்னையும் என்னையும் உட்படுத்துகிறதா இருந்தால் சாரி நாங்கள் எல்லாரும் பாவம் இல்லாமல் பாவத்தை வெறுத்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் இவங்களை வழிநடத்தினாக மாத்திரமே நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளால் உட்பட முடியுமே தவிர இல்லை ஒரு நாளும் அந்த ராஜ்யத்துக்குள்ளால் என்ன செய்ய முடியாது, உட்பட முடியாது. கத்தரிக்கை அறிக்கை செய்ய